மின்சாரத்தால் ஏற்படும் ஆபத்து. எலக்ட்ரிக்கல் ஹசார்ட். மின்சார வேலை செய்யும் போது எலக்ட்ரிக் ஷாக் மற்றும் மின் வயரிங்கில் தீ விபத்து போன்ற விபத்துகள் ஏற்படும் சாத்தியக்கூறு உள்ளது. இந்த விபத்துக்கள் தொழிலாளிக்கு உடல் மற்றும் மன ரீதியான தீங்கை விளைவிக்கும். வேலையை தொடங்குவதற்கு முன் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது இந்த விபத்துகளின் அபாயத்தை கணிசமாக குறைக்கும். இந்த வீடியோவில் மின்சாரத்தால் ஏற்படும் அபாயங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். மின்சாரத்துறையில் பல்வேறு வகையான ஆபத்துகள் உள்ளன. உடல் ரீதியான ஆபத்து பணியிடச் சூழலில் உள்ள காரணிகளால் உடலுக்கு ஏற்படும் பாதிப்பு அல்லது காயம் உடல் ரீதியான ஆபத்து என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக, பணியிடத்தில் தொடர்ந்து அதிக இரைச்சல் அல்லது இயந்திரங்களில் தொடர்ந்து வேலை செய்வதால் ஏற்படும் அதிர்வு நம் காதுகளை பாதிக்கும். எதிர்பாரா ஆபத்து. சில நேரங்களில் நமது கவனக்குறைவு காரணமாகவோ அல்லது அறியாமலோ உடல் ரீதியான தீங்கு விளைவிக்கும் விபத்துகள் ஏற்படுகின்றன. இது எதிர்பாரா ஆபத்து என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, இது ஏணியில் இருக்கும்போது பீதியடைந்து கீழே விழுவது போல. ரசாயன ஆபத்துகள். நாம் ஒரு ரசாயன ஆலையில் மின்சாரம் சார்ந்த வேலை செய்கிறோம். அதே நேரத்தில் வேறு யாராவது வேதிப்பொருட்களை பயன்படுத்தினால் நமக்கு அவற்றால் தீங்கு ஏற்படலாம். சுற்றுச்சூழலில் அதிகப்படியான தூசி, புகை அல்லது ரசாயன வாயுக்களும் தீங்கு விளைவிக்கும். இது ரசாயன ஆபத்து என்று அழைக்கப்படுகிறது. உயிரியல் ஆபத்து. நோயால் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்து நோயை உருவாக்கும் வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் வேறு ஒரு நபருக்கு பரவக்கூடும். இது உயிரியல் ஆபத்து என்று அழைக்கப்படுகிறது. பணிச்சூழலியல் ஆபத்து. தவறான தோரணை, போஸ்டரில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது அல்லது நிற்பது உடலில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. மோசமான தோரணை அசௌகரியத்தையும் பலவிதமான உடல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். தவறான உபகரணங்களை பயன்படுத்துவது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் மற்றும் நம் உடலுக்கு சேதம் விளைவிக்கும். இது பணிச்சூழலியல் ஆபத்து என்று அழைக்கப்படுகிறது. உளவியல் ஆபத்து. ஒருவருடைய திறனுக்கு அப்பாற்பட்ட வேலைகளை செய்வது அல்லது செய்ய கட்டாயப்படுத்தப்படுவது மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் அல்லது மேற்பார்வையாளர்களால் உண்டாக்கப்படும் மன ரீதியான துன்புறுத்தல்கள் ஆகியவை உளவியல் ஆபத்துகளின் கீழ் வருகின்றன. சுருக்கம். இந்த வீடியோவில் நாம் கற்றுக்கொண்டவை: மின்சாரம் சார்ந்த வேலையுடன் தொடர்புடைய பொதுவான ஆபத்துகள். உடல் ரீதியிலான எதிர்பாராத ரசாயன, உயிரியல், பணிச்சூழலியல் மற்றும் உளவியல் அபாயங்கள் என்றால் என்ன? அவற்றை எவ்வாறு தடுப்பது? இப்போது உங்களுக்கான ஒரு பணி இதோ. உங்கள் பணியிடத்திலோ அல்லது வீட்டிலோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உள்ள மின்சார அபாயங்களை அடையாளம் கண்டு அவற்றை தவிர்க்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்பதை எழுதுங்கள்.